சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. மணக்கும் மதுரை மட்டன் பிரியாணி, பஞ்சு மாதிரி பரமக்குடி பன் பரோட்டா, தொடக்கரி போண்டா, இறால் வடைய சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி மதுரை உணவை சென்னையிலேயே ருசிக்கலாம். முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் குறிஞ்சி வேலைக்க தெரிஞ்சுக்கல ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. ஆதன் சினிமா நேரில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு காலையில் 9 மணி இல்லை இன்னைக்கு நைட்ல இருந்தே இதுக்கு மேலே வந்து ரோகிணியில் நிற்க முடியாதுன்னு நினைக்கிறேன். நாளைக்கு காலையில் 9 மணிக்கு குட் பேட் அக்லி படம் ரிலீஸ். அதுக்கான திருவிழாக்கு உண்டான ஏற்பாடுகளாக நடந்துகிட்டு இருக்கு அப்படி தான் சொல்லணும். நீங்கள் பார்த்துருக்க பேனர்ஸாக இருக்கட்டும், இங்கே நிறைய விஷயங்கள் பேசினாங்க, நிறைய நண்பர்கள் பேசினாங்க. எல்லாருமே வந்து நாளைக்கு காலையில் அஜித் சார் ரிசீவ் பண்ண இப்போ இருந்தே நாங்கள் ரெடி ஆகிட்டோம் அப்படின்றாங்க. இந்த முதல் நாள் முதல் காட்சி அப்படின்னாலே ரோகிணி ஸ்பெஷலாக இருக்கும் அப்படின்றத கண்டிப்பாக யாராலுமே மறுக்க முடியாது. ஸோ அங்கே தான் நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோம். இனி எல்லாருமே வர ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு எல்லாருக்குமே கேட்கக்கூடிய விஷயம் தான், நாளைக்கு காலையில் தானே படம் ரிலீஸ், இன்றைக்கி என்ன அப்படின்ற விஷயம் தான். இதுக்கும் நாளைக்கு காலைல 4 மணி காட்சிக்கோ இல்லை 9 மணி காட்சிக்கு இப்போ இருந்தே தயாரில் இருந்துக்கிட்டு இருக்காங்க. நாங்களும் வித்தவுட் டிலே அதுக்காக தான் வெயிட் பண்ணுறோம். இனி வர அடுத்தடுத்த வீடியோக்களையும் அதோட செலிப்ரேஷனை பார்ப்பீங்க, அதோட கொண்டாட்டங்களை பார்ப்பீங்க. நாளைக்கு காலையில் 9 மணிக்கு படம் ரிலீஸுக்கு முன்னாடி, ரிலீஸுக்கு அப்புறம் அப்படின்ட்டு மக்களோட எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் ரிவ்யூஸையும் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் கொடுக்க ரெடி ஆகிட்டு இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், என்னென்னலாம் சொல்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். வேற லெவல்ண்ணா. சரியா, தலைப்படத்துக்கு தான் வெயிட்டிங். இப்போ என்னைக்கு 9 மணி ஆவன் காத்துனுக்கிறேன். நான் படம் ரிலீஸ் ஆகும் எப்போ ஸ்க்ரீன் உள்ள போவேன்னு காத்துனுக்கிறேன். கடவுளை பார்த்தா தான் எனக்கு தூக்கமே இப்போ வரும். இன்னும் நான் சாப்பிடல, நான் காலையிலேருந்து. சரிங்களா, அவரை பார்த்தா தான் இப்போ நான் சாப்பிடுவேன். நான் நைட்டு ஃபுல்லாக செலிப்ரேஷன் இருக்குது. ரோகிணி தாட்டி ஏகேவோட கண்ட்ரோல் தான். வேறு எவன் வந்தாலும் சிவோட விட்டுருவோம் நாங்கள். நான் இதில் ஒரு கெட்டப் இல்லை, நான் நிறைய கெட்டப்பில் வந்துடுறேன். அதில் வந்து ஃபேமிலி படம், அது ஃபேமிலியாக பார்க்க வேண்டிய படம் அது. சரிங்களா, இது வந்து எங்களுக்கோசம் வந்து காமிக்கிறாரு. இந்த படத்தில் நான் தான் இப்படி தானே வந்திருக்கிறேன், என்னை வந்து பாருங்கடா, எப்படி வந்துக்கிறேன் பாருங்கடான்னு காமிக்கிறதுக்கோசம் வந்துருக்கிறாரு. இது தர லோக்கலான படம். இது பாட்டு கேட்டிங்கல்ல, ஃபஸ்ட்டு பாட்டு எப்படி இருக்குதுன்னு திரையரங்க சதுரன்னு போட்டு வேறு கண்மே தேட்டரிங்க சதுரம். அந்த பாட்டை போட்டான்னா தேட்டர் வந்துடும். இன்னைக்கு நாளைக்கு அந்த கண்ணாடி இருக்குமான்னு தெரியாது, பார்த்துக்கோங்க. அந்த கண்ணாடி இல்லைன்னா நான் நிலைமையில் ஆகவே தெரியாது. நாளைக்கெல்லாம் கண்ணாடிலாம் ஃபுல்லாக சாதா துணிவு படத்தே கண்ணாடி வச்சானுங்க. நாளைக்கு திரையரங்க சதுரன்னு போட்டோன்னா கண்ணாடி ஃபுல்லாக கண்டோம். சரி, இங்கே நிறைய விஜய் ரசிகர்களும் பேனர்ஸ் வச்சிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கு? அவங்க கழக சார்பாக அவங்க சார்பாக வச்சிருக்கிறாங்க. அது நாங்கள் எதோ சொல்கிற விமர்சனம் இருக்கு. ஏன்னா அவங்களும் அஜித் படத்துக்கு அவங்களோட பேனர்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கு? எங்களுக்கு சந்தோஷம் தான். நான் வச்சா எங்களுக்கு சந்தோஷம் தான். நாங்கள் எதுவுமே சொல்லலைண்ணா. அவங்க எங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்களோ அதே அளவுக்கு அடுத்த வருஷம் நாங்கள் அவங்களுக்கு இது சப்போர்ட் பண்ணுவோம். அவங்க பண்ணுற சப்போர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் எங்கள் அஜித் சார்பாக நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். சரி, அப்போ நாளைக்கு சம்பவம் இருக்குது. நாளைக்கு இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் சம்பவம் இருக்குண்ணா. இன்னும் டிஜே போடலண்ணா, போடுவாங்கண்ணா. இதுக்கப்புறம் தானே எல்லாமே இருக்குது. இன்னும் 7-8 மணிக்கு மேலே சம்பவம் இருக்குது. இங்கே சரியான சம்பவம் இருக்குது. ஆனால் இங்கே டிஷர்ட் எப்போ ரெடி பண்ணீங்க? இதெல்லாம் எப்பயோ 1 மாதத்துக்கு முன்னாடியே ரெடி பண்ணிட்டோண்ணா. நான் டிஷர்ட் ரெடி பண்ணேன், சட்டை ரெடி பண்ணி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இன்னைக்கு நைட்லேருந்தே சம்பவம் ஸ்டார்ட் இருக்குது. என்ன பண்ணான்னு இன்னும் க்ரௌடு வரல. இதுக்கப்புறம் தான் க்ரௌடுலாம் வரும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள் இந்த தேட்டர் என்ன நிலைமையில் நிற்கிறது கூட யாரும் இருக்காதீங்க. நான் ஆக்சுவலி இப்போ தான் மும்பையிலேருந்து இறங்குறேன். இந்த படத்துக்காண்டி தான் வந்திருக்கேன். நாளைக்கு சாயங்காலம் திருப்பி ட்ரெயின் பிடிச்சி போயிடுவேன். என்ன ரீசன், ஏன் ரோகிணிக்கு வரணும்? மும்பையிலேருந்து இங்கே வரதுக்கு என்ன காரணம்? மும்பையில் இந்த க்ரேஸ் கிடையாது. மத்தலப் க்ரேஸ் கிடையாதுன்னா ஓப்பனிங்க்கு இந்த மாதிரியெல்லாம் கொண்டாட மாட்டாங்க. ஏன்னா மும்பை வந்து ஒரு பெரிய மார்க்கெட், எல்லோரும் வேலைக்காண்டி அலைஞ்சிட்டு இருப்பாங்க. இங்கே அப்படி கிடையாது. நம்ம எமோஷ்னலி வி ஹேவ் லிங்க்ட் இன் டு திஸ். ஸோ இதனால் அங்கே என்ஜாய் பண்ண முடியாது. என்னால் என்ஜாய் பண்ண ஒரு துணிவுக்கு நான் அங்கே தான் பார்த்தேன். என்னால் அவ்வளோவா என்ஜாய் பண்ண முடியல. என் மனசு ஃபுல்லாக ரோஹிணி தேட்டரில் தான் இருந்தது. ஸோ நேற்று கிளம்பி நான் இன்றைக்கி வந்துட்டேன். இன்னைக்கு அவரோட கோட்டை தானே இது. இதுவும் காசி தேட்டர், மதுரையில் வெற்றி தேட்டர், குரு தேட்டர் எல்லாமே அஜித்தோட கோட்டை தான். அஜித் சாரோட படம் எங்கெல்லாம் பார்க்கணுமோ அது அங்கே பார்த்தா தான் அதுக்குரிய என்ஜாய், அந்த எமோஷ்னலுக்குள்ளே நம்ம போக முடியும். நீங்கள் யோசித்து பாருங்களேன். ஒரு மும்பையிலேருந்து ஒரு பையன் வந்து இந்த படத்துக்காண்டி, எனக்கு இங்கே வேறு எந்த சம்மந்தம் கிடையாது. என் ஃபேமிலியே மும்பையில் தான் இருக்குது. பட் நான் மும்பையிலேருந்து வந்திருக்கேன்னா நான் எவ்வளோ க்ரேஸாக இருப்பேன்றதை கொஞ்சம் பாருங்கள். விடாமுயற்சி ஃபேமிலியோடு வந்தேன்.
இப்போ என் தனியாக வரேன் பிகாஸ் பசங்களுக்கு எக்ஸாம்லாம் நடந்துட்டு இருக்கனால நான் ஃபேமிலியை கூட்டு வர முடியாத சுச்சுவேஷன். இல்லாட்டி என் பாப்பாவுக்கு 13 வயசு ஆகுது, கடவுளே அஜித்தேன்னு சொல்லும் என் பாப்பா. அந்த மாதிரி எங்கள் ரத்தத்துக்குள்ளே ஊறி இருக்குது. தலையோட இப்போ படம் சாமி பார்க்குறோன்னா வீட்டில் வெயிட் பண்ணுறது இல்லையா ப்ரோ, க்யூவில் அந்த மாதிரி ப்ரோ நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் ப்ரோ கோயில் வாசலில். அது மாதிரி பிடிக்கும் கண்டிப்பாக ப்ரோ. காரணம் அவர் பேர் அவருக்காக தான், அவரோட குணம். ஏன் இவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன், ஏன் இவ்வளோ ஆரவாரம்? தலைப்படம்னாலே மோஸ்ட்லி எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் ப்ரோ. இது வந்து ஏன்னா ஒரு தனி ஃபேன் பேஸ் இது பண்ணாதெல்லாம் பண்ணியிருக்காரு இந்த முறை தலை. அவரே சொல்லிட்டாரு இது விட்டதெல்லாம் தொட்டு ஆகணுன்ட்டு. கண்டிப்பாக அதனாலே நான் வரேன் ப்ரோ. இந்த மாதிரி அஜித்துக்கு முன்னாடி நம்ம பார்த்துக்கவே மாட்டோம். இப்போ பழைய மங்காத்தா பில்லா டைமில் இருந்த அஜித் இப்போ தான் வராரு இவ்வளோ கேப்பில். அதான் ஃபுல்லாக லோடாகி வந்திருக்கும். கண்டிப்பாக நாளைக்கு இறக்கிடுவோம் மொத்தத்தையும். இந்த மாதிரி தான் படம் பண்ணணும்னு விரும்புறீங்களா? ஏன்னா விடாம கண்டிப்பாக ப்ரோ விடாமுயற்சி இதுதான் எல்லாரும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஆனால் தலை என்னன்னா விடாமுயற்சி வலிமைன்னு போயிட்டுருக்காரு. எங்களுக்கு இந்த மாதிரி தான் ப்ரோ தேவை. இது ஒரு ரெக்வஸ்ட்டாக அவர்கிட்ட கேட்டுக்கிறோம். ஓகே, மற்ற ஃபேன்ஸ்லாம் வந்து இந்த விடாமுயற்சி வரும்பொழுதும் சரி, சின்ன சின்ன விமர்சனம் வரும்போதும் சரி, அதுக்கெல்லாம் சேர்த்து ஒட்டுமொத்தமாக நாளைக்கு விமர்சனம் பதிலடியாக இருக்கும் ப்ரோ. கண்டிப்பாக அதிரடி பதிலடியாக இருக்கும். நாளைக்கு யாராலையும் பேச முடியாது. ஏன்னா ட்ரெய்லரு டீசருக்கே வாய மூட வச்சுட்டாங்க. கண்டிப்பாக நாளைக்கு படத்தை மொத்தமே முடிஞ்சிருக்கும். குறிப்பாக ரோகிணி ஏன் இவ்வளோ இன்னும் இப்போ இருந்தே களை கட்டியிருக்கேன்? ரோகிணினாலே தலை கோட்டை தான், அது சொல்லவே வேணாம். தலைனாலே ரோகிணி தான், ரோகிணினாலே தலை தான், அதுக்கு தான். நாளைக்கு ஓஜி சம்பவம் நிறைய பாடல்கள் ரிலீஸ் ஆனது கூட படம் சம்பவம் உறுதியா? கண்டிப்பாக உறுதி ப்ரோ. 9 மணிக்கு அவரை பார்க்க எவ்வளோ காத்திருக்கீங்க? எனக்கு இப்பயே போட்டால் கூட நான் போய் பார்த்துருவோம் ப்ரோ. அவ்வளோ வெயிட்டிங்கில் இருக்கேன் ப்ரோ. இது எக்ஸ்பெக்டேஷனுக்கு மேலே போயிடுச்சு. அதான் அபோவ் எக்ஸ்பெக்டேஷன் லெவலில் இருக்குது. ஏன்னா இப்போ நார்மலாக எக்ஸ்பெக்டேஷன்ற போதுன்னா ஓகே படம் இப்போ இருக்கும் அப்படி இருக்குன்னு விடாமுயற்சி அந்த ஒரு பாட்டுக்காக ரொம்ப ஹைப் ஆச்சு. பட் ஆனால் இது ட்ரெய்லரு, அதுக்கு முன்னாடி இந்த டீசர் விட்டாங்க. அந்த டீசர்லேயே கொஞ்சம் ரொம்ப இதாச்சு. அதுக்கப்புறம் ட்ரெய்லரில் ரொம்ப அல்டிமேட் ஆயிடுச்சு. அது அவரோட பழைய படத்தோட டைலாக்லாம் எடுத்து பேசுறது, அப்புறம் தளபதி படத்துலேருந்து அந்த பேபி அப்படின்னு சொல்லி பேசி கூப்பிட்றது, அப்புறம் இப்போ இன்ட்ரோல் பாக்கில் வேறு ப்ரோ ஒய் ப்ரோன்ட்டு சொல்கிற மாதிரி வருது. அது என்னன்னு தெரில. பட் ஆனால் ஒரு தளபதி ஃபேனாக சொல்கிறேன், வேறு லெவல் எக்ஸ்பெக்டேஷன். எனக்கு தெரிஞ்ச விஜய் ஃபேன்ஸுமே நிறைய பேர் நாளைக்கு தான் படத்துக்கு போயிட்டுருக்காங்க. நானே வந்து இப்போ அது எதுன்னு சொல்லி ஆஃபீஸ் இந்த கட்டஸ்ட்டு வந்திருக்கேன். அவர் இதுக்கு முன்னாடி பேசினார் ஃப்ரெண்டு, அவர் மும்பைலேருந்து வந்திருந்தார். இதுக்காக படம் பார்க்கறதுக்காக மட்டும்தான் வந்திருக்காரு. இன்றைக்கி முடிச்சு நாளைக்கு காலை படம் பார்த்து நாளைக்கு திருப்பி சாயங்காலம் அவருக்கு ட்ரெயின் கிளம்பி போகிறாரு. நாங்கள் கடைசியாக ஒரு 20 இயர்ஸாக மதுரை, நாங்கள் 2 பேரும் மதுரை தான் நேட்டிவ். இப்போ ஜாபுக்காக இங்கே வந்து செட் ஆயிடுச்சு. எல்லா படமும் அஜித் பனுக்கு நான் அவர் கூட நான் போயிடுவேன், விஜய் படத்துக்கு அவர் எங்கள் கூட வந்துடுவார். இப்படி தான் போயிட்டுருக்கு ட்ராவல். இந்த ரோகிணி தேட்டர் ஏகே அப்படின்ற ஒரு கனெக்ட் இருக்குல்ல, அது எப்படி பார்க்குறீங்க நீங்க? அது விஜய் ஃபேனா உங்களோட ஒப்பீனியன்? அது முன்னாலேருந்து அதுதான். ஒரு நாங்கள் இந்த விஸ்வாசம் படத்துக்கு இங்கே தான் வந்திருந்தோம். அப்போ விஸ்வாசம் படம் வரும்போதும் செம்ம ஹைப்பில் இருந்தது. அப்போ இதே மாதிரி தான் இருந்தது. அந்த குழந்தை எல்லாமே ரொம்ப அட்ராக்ட் பண்ணார். அப்போ அந்த டைமில் வந்து குழந்தைங்களாமும் தான் அந்த அளவுக்கு அட்ராக்ஷனு. நியர்லி மோர் தென் 10-15 இயர்ஸாகவே இப்படி தான் இருக்குது. எக்ஸ்பெக்டேஷன் அபோவ் த லெவல் தான் இங்கே ரோகிணி. அதுக்காக தான் ஸ்பெசிஃபிக்காக இங்கே நாங்கள் ஆக்சுவலாக இதில் எடுத்துட்டோம். அந்த ஓஎம்ஆரில் ஒரு தேட்டர் இருக்கும், அது என்னது அவுட்டரில் மாயாஜாலில் டிக்கெட் எடுத்துட்டோம். ஆனாலும் இங்கே எப்படியா டிக்கெட் எப்படியா வாங்கிடணுன்றதுக்காக வந்துட்டு நாளைக்கு அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். யார் மூலியமாக கிடச்சிருமே அப்படின்றதுக்காக. ஸோ வெரி வெரி ஆல் தி பெஸ்ட் ஃபார் தலை ஆஸ் எ விஜய் ஃபேனா. ரோகிணி தேட்டருக்கு நாளைக்கு தான் படம் ரிலீஸு. இன்னைக்கு என்ன எதிர்பார்ப்போட வந்தீங்க? இதோ பார்த்தீங்களா பேனர்லாம் எப்படி இருக்குது, பயங்கரமாக இருக்குல்ல. இந்த எதிர்பார்ப்பு தான். இன்றைக்கி நைட்டு இன்னும் பயங்கரமாக பண்ணுவாங்க. வேறு லெவலில் இருக்க போகுது. நாளைக்கு இதோட மஜாவாக இருக்க போகுது. தேட்டரே வேறு லெவல் ஆக்க போகிறாங்க நாளைக்கு. தெரிஞ்ச கதை தான் நம்மளுக்கு எப்பயும் போல். அவள் தான். குறிப்பாக இந்த ரோகிணி மட்டும் ஏன் அஜித்துக்கு இவ்வளோ ரசிகர்கள், ஏன் இவ்வளோ ஆர்ப்பாட்டம்? ரோகிணினாலே தலை தானா. நிறைய கெட்டப்பில் வராருல்லண்ணா தலை. நீங்களே பார்த்தீங்க இதோ எவ்வளோ கெட்டப் இருக்குது, எவ்வளோ பேனர்லாம் வச்சுருக்கான், எவ்வளோ கெட்டப்பில் வராரு தலை. சாங்கு அந்த பிஜிஎம் எல்லாம் எப்படி இருக்குது, அதை பார்க்குறக்காகவே நிறைய பேர் வருவாங்க. நான் இன்றைக்கி இல்லை 2 நாளாக அலைஞ்சிட்டு இருக்கேன். நான் டிக்கெட்டுக்கு எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. நான் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. அல்லாமல் குட் பேட் அகிலி 3 கெட்டப்பில் வராப்பில் தீனா பில்லா எல்லாம் கலந்து அடிச்சு விட்டாங்க. அந்த எதிர்பார்ப்பு தான் பயங்கர மைப்பில் இருக்குது. டிக்கெட்டுக்காக நீ வேலையை கூட லீவ் போட்டு வந்திருக்காங்க. ஏன் டிக்கெட் கிடைக்குமா? காலையில் தேவி போனேன், சத்தியம் போனேன், காசி போனோம். எங்கேயும் போய் பார்த்தா எங்கேயுமே வாய்ப்பு இல்லை. ஏன் இந்த படத்துக்கு மட்டும் இவ்வளோ எதிர்பார்ப்பு? தான் டிஃப்ரெண்ட் ஜார்னலில் இருக்காப்புல. இந்த மாதிரி தலை யாரும் பார்த்ததில்லை. அவன் ஃபேன் பாய் சம்பவன்றதுனால பயங்கர எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா விடாமுயற்சி எனக்கு தெரிஞ்சு விடாமல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் என்ன இருந்தாலும் எவ்வளோ ஃபீல் பண்ணி பார்த்தனோ விடாமுயற்சி ரொம்ப பார்த்தேன். 3 தடவை பார்த்தேன் தேட்டர்லேயே. பட் இது ஹைப்புன்றது அந்த கெட்டப்பு, இந்த கதை தலையை ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிருக்காங்களா தலையை, அந்த ஹைப்புக்காக தான். குறிப்பாக இதுக்கு முன்னாடி விஜய் படமாக இருக்கட்டும், ரஜினி படங்களாக இருக்கட்டும், அதெல்லாம் அந்த ரெக்கார்டை உடைக்கணும்னு எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. அது விஜய் ஃபேனாக இருக்கட்டும், அஜித் ஃபேன் யாராவது எதிர்பார்ப்பாங்க. அந்த இதோட நம்ம நல்லா போனோம் எதிர்பார்க்கறது தான். பட் அது நாளைக்கு தெரிஞ்சிடும் என்னென்னு. பட் குட் ரிவ்யூவாக இருக்கும் நல்லா நினைக்கிறோம், நம்புகிறோம். ஏன்னா ஆதிக்க ஃபேன் பாய் சம்பவம் வேறு. ஸோ அதனால் கண்டிப்பாக நல்லா இருக்குன்ற நம்பிக்கை. டிக்கெட் கிடச்சா இது வந்து ரொம்ப வேறு லெவலில் இருக்குது ப்ரோ. ஏன்னா எப்போவுமே பார்த்தீங்கன்னா தலை இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்த விடாமுயற்சி வந்து அவ்வளோ ஹைப் கொடுக்கல எல்லாருக்கும். காமனாலும் சரி தலை ஃபேன்ஸும் சரி யாருக்கும் அந்த அவ்வளோ ஹைப் கொடுக்கல.
ஆனால் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா இது குட் பை எல்லாருக்கும் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் தான் இது. எப்படின்னா தலைக்கே பெரிய எக்ஸ்பெக்டேஷன் தான் இது. ஏன்னா இவ்வளோ வருஷம் கழிச்சு நம்ம தலை வந்து இந்த ஒரு லுக்கில் யாரும் பார்த்தது இல்லை. ஆனால் ரொம்ப இயர்ஸ் ஆகுது. அது 20 இயர்ஸ் மேலே ஆகுது. ஏன்னா தீனா தாரி அமர்கோலம் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தலையோட லுக்கே வேறு மாரி இருக்கும். அவரோட அந்த கெட்டப்பு, அந்த நெக்கிள்ஸு, அந்த செயின்லாம் போட்டு வேறு லெவலில் இருக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஃபேமிலிலேருந்து எல்லாம் யங்கர்ஸ்லேருந்து எல்லாம் தலை ஃபேன்லேருந்து ஏன் சின்ன குழந்தைலேருந்து எல்லாமே எக்ஸ்பெக்டேஷன் பண்ணலாம் இந்த படத்துக்காக. அந்த ஒரு லுக் இருக்குது தலைக்கு. அதான் ஏன்னா இதுக்கு முன்னாடி விடாமுயற்சி துணிவு நிறைய படங்கள் ஆனாலும் கூட ஏன் இதுக்கு இவ்வளோ ஆர்வம்? ஏன்னா ஒன்றும் இல்லை ப்ரோ, ஒரே ஒரு சிம்பிள் தான். தலையை வந்து எப்படி நம்ம பார்க்கணும்னு நினச்சோமோ அதை காட்டிட்டாங்க. ஆதிக் ரவிச்சந்திரன் ப்ரோ வந்து காட்டிட்டாரு. ஏன்னா மற்ற டைம்லாம் பார்த்தீங்கன்னா தலையை வந்து ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸாக வந்து விஸ்வாசம் படம் பார்த்துருக்கோம். விடாமுயற்சி பார்த்தீங்கன்னா ஒரு காமனாக ஒரு ஃபேமிலி மேனாக பார்த்துருக்கோம், ஒரு ஹஸ்பண்டாக பார்த்துருக்கோம். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா தலை வந்து எல்லா ஒரு இதுலேயும் கலக்கிருக்காரு. எப்படின்னா ஒரு 25 இயர்ஸ்லையும் இருக்காரு, 45 இயர்ஸில் இருக்காரு, 55 இயர்ஸில் இருக்காரு. அது ஒன்று போதும் தலைக்கு. கோச்சுட்டு போடலாம் தலை மாஸ் தான், வேட்டி தடுக்கலாம் மாஸ் தான், ஓப்பனில் சட்டை விடலாம் தலை மாஸ் தான். அவ்வளோதான். எந்த கெட்டப் உங்களுக்கு பிடிச்சிருந்தது? அந்த ஓஜி சம்பவம் பாடலாம் கேட்கும்பொழுது எப்படி இருக்கு? அது ரெண்டுமே கேட்டேன் ப்ரோ. ஓஜி சம்பவம் ஸ்டார்டிங்கில் ஓஜி சம்பவம் அவ்வளோ லைஃப் கொடுக்கல. ஆனால் போக போக பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்தது. ஏன்னா அந்த லிரிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தலைக்கு அவ்வளோ செட் ஆகுமான்னு தெரில. ஆனால் ஆதிக்கு வந்து கொஞ்சம் யோசிச்சிருக்காப்புல. இப்போ எடுத்தவொடனே எல்லாருக்கும் பிடிக்குமான்னு தெரில. ஆனால் போக போக வந்து தலைக்கு வந்து ஒரு செட் ஆகுன்ற ஒரு இதில் எழுதியிருக்காரு அந்த பாட்டெல்லாம். அது இல்லாமல் வந்து இந்த காட் பிளேஸ் யூ அந்த பாட்டு வந்து வேறு லெவலில் டான்ஸும் சரி லுக்கும் சரி வேறு லெவலில் இருக்குது தலைது. அமர்கலம் பில்லா அதையும் மீறி மங்காத்தாலாம் வருது, அதெல்லாம் பார்க்கும்போது அதுதான் ப்ரோ. ஒரே படத்தில் வந்து 10 அஜித்தை கொண்டு வந்துட்டார் ஆதிக்கு. ஏன்னா எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா டைலாக்ஸ் வேறு மாரி இருக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா டைலரே பார்த்தீங்கன்னா 32 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. இந்தமாரி ஒரு படத்துக்கு யாருக்கும் போகாது. அது ஒன்லி தலைக்கு மட்டும்தான். நெகட்டிவாக வந்தால் தான் தலையை ஏற்றுக்க முடியுதோ? அது எப்படின்னா ஹீரோவாக தலையை நிறைய வாட்டி நம்ம பார்த்துட்டோம். நெகட்டிவ் வந்து 3 படம் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஐ மீன் வந்து அமர்கோலம், அந்த வரலாறு, ப்ளஸ் வந்து இப்போ மங்காத்தா. அதுக்கப்புறம் வந்து அடுத்து வந்த படம் தான் குட் பை டக்லி. இதில் என்ன ஒன்றுனா நெகட்டிவ் வந்து தலைக்கு வந்து அல்வா சாப்பிட்ற மாரி. மற்ற படத்தில் வந்து ஹீரோக்கு டைலாக் தான் பேசணும். நெகட்டிவ் சைடுக்குலாம் தலைக்கு ஒரு லுக்கு போதும். அந்த ஆங்கிரி லுக்குன்னு வாங்கல, அது ஒன்று விட்டாலே போதும். ஃபயர் தான் இது. இந்த ரெக்கார்ட் பிரேக் பண்ண மாட்டாரு, இன்னும் பெரிய வசூல் பண்ணல அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ப்ரோ. அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேன் இண்டியா பேன் சம்பவம் அதெல்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் தேவையில்லை ப்ரோ. தலைக்கு வந்து தமிழ்நாட்டில் சம்பவம் இருக்குது ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்னால தலை தான். கிங் ஆஃப் ஓப்பனிங் சொன்னாலே தலை தான். அது வேறு யாரும் இல்லை. அது அடிச்சுக்க வேறு யாரும் இல்லை.